இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரை எடுத்திருக்கேன். குக்கரில் தேங்காய் எண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸு சம்பா கோதுமை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை அந்த தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ரவைலாம் வந்து கேசரி பண்ணுறப்போ எப்படி வறுத்து எடுப்போமோ அதே மாதிரி நல்லா அந்த சம்பா கோதுமை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் சேர்க்குறப்போ உங்களுக்கு பாயாசத்தில் அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சம்பா கோதுமை வந்துருச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் 1 கிளாஸ் எடுத்ததுக்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ்க்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் சம்பா கோதுமைக்கும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க.